அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு விசேஷம்னா இது கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா, நான் எப்போவுமே மைதா சேர்க்க மாட்டேன். கோதுமை மாவுலேயே நான் பூரி சுட்டு எடுப்பேன். அதே மாதிரி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து நார்மலாக சப்பாத்திக்கு பிணையிறாப்புல இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக பிணையணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. இது தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அமுல் மலாய் பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன், 2 பாக்கெட்டு. நீங்கள் எந்த பன்னீர் பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். பன்னீருக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 பாக்கெட்டுமே ஃபுல்லாக போட்டிருக்கேன். நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தோம்லையா, இப்போ அதில் ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 பாக்கெட் மட்டர் எடுத்திருக்கேன்னா ஃப்ரோசன். நான் 2 பாக்கெட்டுமே போட மாட்டேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டு இன்னொரு பாக்கெட்டில் பாதி நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நார்மல் வாட்ரு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதில் வச்சுக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் மட்ரு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டையும் பன்னீர் சுடுதண்ணிலையும் மட்ரு வந்து நார்மல் வாட்டர்லையும் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மட்டர் பன்னீருக்கு மசாலா அரைச்சிக்கிடலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பட்டை அதே மாதிரி சுண்டு விரல் அளவுக்கு பட்டை 3 பட்டை எடுத்து 2 3 உடச்சி நான் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பட்டை எல்லாம், அதை இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா பச்சை வடை போகணுங்க. நல்லா செவந்து வரும் பாருங்கள். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதான் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மட்ரு வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு நல்லா அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த மட்ரு கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பன்னீர்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே கேசரி கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு, 3 கப்பு ஃபுல்லாக ஊற்றலைன்னா 3வது கப்பில் கொஞ்சம் பாதி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை சூடு பண்ணிக்க நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதிலே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர், ரெட் கலர் 2ம் சேர்த்துருக்கேன். இதில் 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே மட்ரு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். மட்ரு வெந்ததுக்கப்புறம் தான் பன்னீர் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது தனியாக இருக்கட்டும். இது இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணணும். நல்லா செவக்க வறுக்கணும். எங்கிட்டு பன்னீர் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிடலாம்.
ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு நல்லா நிறையா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்றிக்கிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா சேர்த்தாச்சுங்க. இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி நல்லா தூவிக்கிடலாம். மேலேயும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கிடலாம். இங்கே நல்ல ரவை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா கை விடாமல் கிண்டி எடுக்கணுங்க. ரவை நல்லா வெந்து வரும். கை விடாமல் கிண்டணும், இல்லாட்டி கட்டி படுற மாதிரி ஆயிரும். அதனால் கை விடாமல் நல்லா கிண்டிட்டு பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த குழிக்கரண்டி அளவில் நான் 5லேருந்து 6 கரண்டி நான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கை விடாமல் நம்ம கிண்டணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க, அது அப்படித்தான் வரும். நல்லா சுகர் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சுகர் எல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாம் மிக்ஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும், இல்லாட்டி எல்லாமே வீணாக போயிடும், அடி பிடிச்சிரும். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பட்ரு போட்டு நடுவில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இங்கிட்டு மட்டர் பன்னீர் பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பன்னீரும் மற்றும் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் சூப்பராக வந்திருக்குங்க கிரேவி. இப்போ இங்கிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கிடலாம். இப்போ எங்கிட்ட எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒன்று ஒன்றா பூரி தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த அளவில் எடுத்தால் போதும் பூரிக்கு, ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது. இப்போ ஒன்று ஒன்றா பரப்பி எடுத்துக்கிடலாம். எப்போவுமே 15லேருந்து 20 பூரிக்கு தகுந்தாப்புல நான் தேய்ச்சி வச்சுருவேன் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் வேணுன்னா நான் தேய்ச்சி எடுத்துக்கிடுவேன். இப்படி தான் நான் செய்வேன்னா. பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிடுவேன். எப்போவுமே நான் இப்படி தான் தேய்ப்பேன். ஒரு சில பேர் ரொம்ப மொந்தையாக போடுவாங்க, அது வந்து நல்லா இருக்காது, உள்ளே வேகாது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு தவணை எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்து இந்த சைடு திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் வச்சா கூட அப்பளம் மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், சாஃப்டாக. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கிடலாங்க. இப்போ சூப்பரான பூரி மட்டர் பன்னீர் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.